ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அப்செட்டான சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்கோம். அது மெயினாக இருக்க பிரச்சனையில் நம்ம நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. ஒன்று இதில் வந்து கொடுக்கலையேன்னு சொல்லி கோவப்படுறதா, இல்லை எதனால் டிலே ஆகுதுன்னு சொல்லி தெரியாமல் வருத்தப்படுறதானே தெரியல. ஆனால் ரீசன் வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. நேற்றெல்லாம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு யூடியூப் சேனல்லாம் ஒரு மாதிரி சொல்லவும் எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ ஆனால் எதையுமே நான் நம்புகிற சுச்சுவேஷன் இல்லை. நம்ம பணம் நம்மளுக்கு கைக்கு வரும் அப்படின்ற தாட்டு மட்டும்தான் என்னோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவாக நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது பயத்தை கொடுத்துரும். அதனால் யாரும் நெகட்டிவாக நினைக்காதீங்க. ஸோ ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல, டாப் லைனரேவும் அவங்களேவும் யோசிக்கிறாங்க, என்னடா இன்னும் வரலையே செய்யல. ஒரு சிலர் நல்லா நெருங்கினவங்க வந்து தெரிஞ்ச மெசேஜை நல்லா கிளாரிட்டியாக கிளியராக சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஏதோ தானோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளை மாதிரி தான் அவங்களும் ஒரு சில டாப் லைனர்லாம் என்னென்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வச்சவங்க வரைக்கும் அவங்களுமே யோசிப்பாங்க, அவங்களுக்குள்ள போட்டவங்களுக்காகன்றப்ப. உண்மையிலே அதுவும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக தான் இருக்கும் அவங்க டாப் லைனர்ஸ் யோசிக்கிறப்ப. ஒரு சிலர் வந்து கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க. ரொம்ப நல்லா நிறையா போட்டிருக்கவங்க, ஏர்ன் பண்ணி முடிச்சிருக்கவங்க வந்து ஸோ கண்டிப்பாக எம்டி க்ளோஸ் ரீச் ஆனவங்க யாராவது இதை பற்றி தெரிஞ்சவங்க நல்லா போட்டிருந்தாங்கன்னா ஒரு வழியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ யாருக்குமே அந்தளவுக்கு நியூஸ் கேதர் பண்ணி கொண்டு வரல. ஆனால் கடைசியில் என்ன சொல்லி வராங்க, 5 கேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸோ என்னடா நம்மளுக்கு புது குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு தேவையில்லாத எதிர்த்து நம்மளை பண்ணுறாங்க. அப்படி எம்பி சாருக்கு வந்து போட்டிக்கு பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்ற வந்து எல்லோரும் ஒவ்வொன்றும் சொல்கிறப்ப தான் என்னன்றதே யூகிக்க முடிகிற மாதிரி இருக்குது. இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 5 கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5 கேஸில் வந்து எல்லா கேஸுமே கிளியர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே என்ன ஏதுன்னு கிளாரிஃபை யாரும் சொல்ல கிடையாது. ஸோ திடீர்னு தான் இப்போ 5 கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே மைண்ட் செட்டுமே 5 கேஸுன்றப்ப யோசிக்கலை. அவங்க இப்போ பணம் வராத சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க எல்லாருமே. அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கேஸு கொடுக்கன்ற இப்போதைக்குள்ள எத்தனை பேர் மைண்ட் செட்டு போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனால் அதனால தான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கேஸ் வந்து 5 கேஸில் 4 கேஸு கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கேஸுன்றாங்க. அந்த ஒரு கேஸுமேவும் 2 லேடி அப்படின்றாங்க. அந்த 2 லேடி கேஸ் கொடுத்தது வந்து எப்போ இருந்தோ வீடியோ போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வந்து இன்னும் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் எம்பி சார் வந்து ஜாமீனில் வரலைன்றாங்க. ஜாமீனில் வரலைன்னா அவர் இன்னும் உள்ளே இருக்காரா அப்படின்றது இப்போ தான் தெரியுது. ஜெயிலில் இருக்காரா, எங்கே இருக்காருன்னு தெரியல. அதுவுமே இப்போ தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயும் எனக்கு வந்து எதை நம்புகிறேன் என்ன நம்புறேன்னு தெரியல. ஸோ ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து கண்டிப்பாக வியாழன் வெள்ளி நம்மளுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 1ஆந்தேதி 2ஆந்தேதி ஆயிடுச்சு, ரிசல்ட்டு தெரியும்னாங்க. இன்னும் தெரியல. கண்டிப்பாக பணம் பேமெண்ட்டை பற்றி ஏதாவது ஒரு சின்ன தகவல் எம்டி சார் கொண்டு வந்துடுவார். ஸோ அதுங்களே வெளியே வந்துடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது கூட யாரும் எதுவும் கேஸ் கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ யாரும் கேஸ் கொடுக்குற அளவுக்கு முன்னாடி போய் நிற்க போகிறதில்ல. பணம் வரும்னு உறுதியாக தெரிஞ்சுட்டால் யாரும் கேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது தெரிய வைக்கிற அது எப்படி என்னன்றதே நம்மளுக்கு முழுசாக இன்னும் தெரியலை யார் மூலமாகவும். ஸோ சார் வந்து ஜாமீனில் வந்துடுவார் அப்படின்ற அளவுக்குனா அப்போ அவர் இனியும் உள்ளதாக இருக்காரா, அது எப்போ என்ன நடந்துச்சுன்ற இன்னும் யாருக்குமே தெரில. வழக்கம் போல் எம்டி சார் வந்து அவர் சம்மந்தம் ரொம்ப அந்த க்ளோஸாக இருக்கவங்க யாராவது வந்து சொன்னால் மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து இது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ 5 கேஸுன்றதை பற்றி நம்மளுக்கு இன்னுமே இப்போ வரைக்குமே அது என்னென்னு ஃபுல் டீட்டெயில் தெரியல. இன்னும் ஒரு கேஸ் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது முடிஞ்சு எப்போ வரும் என்னன்றது கிளியர் டீட்டெயிலும் தெரியலை. ஸோ ஆனால் வியாழன் வெள்ளி வந்துருன்னு மட்டும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதுவுமே உறுதியானு தெரியலை. ஸோ எப்படி இது வந்து ஒரு வாக்கில் போய்கிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் யாரும் இது கிளியராக எதுவும் சொல்ல கிடையாது. ஸோ உண்மையிலேயும் ஒவ்வொரு நியூஸே கேட்குறப்ப நம்மளை வந்து மேற்கொண்டு பயம்தான் கொடுக்குது. தவிர நம்மளுக்கு வந்து எந்த ஒரு உறுதியும் கொடுக்கல. கண்டிப்பாக வியாழன் வெள்ளி வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு.
அதுக்கப்புறம் இப்போயே எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இனி வியாழன் வெள்ளி வரைக்கும் அமௌண்ட் வந்து எம்டி சார் வந்துட்டாருன்னா இது கொஞ்சம் கூலாக போகும். இல்லாட்டி எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நம்ம பார்ப்போம், பொறுத்து இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தாச்சு. இனி வியாழன் வெள்ளி வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்க்கலாமே. கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு நினப்போம். கண்டிப்பாக நன்மையே நடக்கும். பணம் போட்டவங்க எல்லாருமே பதட்டத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் நானுமே சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு நன்மை நல்ல வழி கிடைக்கும். ஸோ இது எதனால் ஏன் இப்படி பிரச்சனை வந்துச்சு, அது 5 கேஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுதான் ரீசன் வந்து இப்போ தான் தெரியுது எல்லாத்துக்குமேவும். கடவுள் புண்ணியத்தில் இந்த இதெல்லாம் முடிஞ்சு, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக பேமெண்ட் எல்லாருக்கும் வரணும்னு வேண்டிக்கிறேன் மனசார. ஏன்னா நாங்களுமே அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதை தான் தினமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வியாழன் வெள்ளி வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்ப்போம். கண்டிப்பாக ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். வேறு ஏதாவது யாருக்காவது தகவல் கரெக்டான தகவல் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யாரும் வந்து அவசரப்பட்டுறாதீங்க. அவசரப்பட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். தேங்க்யூ.